அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கதையில் ஒரு சாதாரண விவசாயி எப்படி தனது உழைப்பாலும் நேர்மையாலும் முழு கிராமத்திற்கே ஒரு முன்மாதிரியாக மாறினார் என்பதை பார்க்க இருக்கின்றோம். கதைக்குள் செல்வதற்கு முன்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள். எங்கள் கதைகள் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். வாருங்கள் கதைக்குள் செல்லலாம். தமிழ்நாட்டின் ஒரு அழகான சிறிய கிராமத்தில் முருகேசன் என்ற விவசாயி வாழ்ந்து வந்தார். அவர் மிகவும் ஏழை என்றாலும் உழைப்பில் செல்வந்தர். அவருடைய வீடு சிறிய மண் வீடுதான். ஆனால் அங்கே மகிழ்ச்சிக்கு எல்லை இல்லை. அவரது மனைவி மீனாட்சி, மகன் கார்த்திக், மகள் காவ்யா ஆகிய இவர்கள்தான் அவரது உலகமாகவே இருந்து வந்தனர். முருகேசன் தினமும் காலை 4 மணிக்கு எழுந்து விடுவார். விவசாயிக்கு சோம்பல் வந்தால் வயல் அழும் என்று அவர் எப்போதும் சொல்லுவார். கோழி கூவும் முன்பே வயலுக்கு புறப்படுவார். அவரிடம் இருந்தது 3 ஏக்கர் நிலம் மட்டுமே. ஆனால் அந்த நிலத்தை அவர் உயிர் போல நேசித்தார். ஒரு சமயம் கிராமத்தில் கடுமையான வறட்சி ஏற்பட்டது. குளங்கள் வற்றின, கிணறுகளில் தண்ணீர் குறைந்தது. பல விவசாயிகள் விவசாயத்தை விட்டுவிட்டு நகரத்திற்கு சென்று விட்டனர். ஆனால் முருகேசன் மட்டும் மனம் தளரவில்லை. நிலம் நம்மை ஒரு நாள் காப்பாற்றும் என்று நம்பினார். அவரது மனைவி கேட்டாள், இவ்வளவு கஷ்டப்பட்டும் பயிர் வளரவில்லை, வேறு வேலைக்கு போகலாமே என்றார். முருகேசன் மெதுவாக சிரித்தார். நான் இந்த மண்ணை விட்டுவிட்டு போனால் இந்த மண்ணும் என்னை மறந்துவிடும் என்றார், கண் கலங்கியவாறே. அந்த வார்த்தையை கேட்ட மீனாட்சியும் கண் கலங்கினாள். ஒரு நாள் ஊருக்கு வந்த வயதான வேளாண்மை அதிகாரி ஒருவர் முருகேசனின் வயலை பார்த்தார். அவரிடம் கேட்டார், ஏன் இப்படி பழைய முறையிலேயே விவசாயம் செய்கிறாய் என்று. முருகேசன் சிரித்தார். எனக்கு தெரிந்தது இதுதான் ஐயா என்றார். அதிகாரி அவருக்கு சொட்டு நீர் பாசனம், இயற்கை உரம், மழைநீர் சேமிப்பு போன்ற புதிய முறைகளை கற்றுக் கொடுத்தார். முருகேசன் அதனை உடனே முயற்சி செய்ய தொடங்கினார். அவரிடம் பணம் இல்லை. அதனால் இரவில் கூட கூலி வேலை செய்து பணம் சேமித்தார். மகன் கார்த்திக்கும் உதவ ஆரம்பித்தான். அவர்கள் குடும்பமே ஒன்றாக சேர்ந்து உழைத்தது. பல மாதங்களுக்கு பிறகு வயல் பசுமையாக மாற ஆரம்பித்தது. முருகேசனின் கண்களில் மகிழ்ச்சி தெரிந்தது. ஆனால் ஒரு இரவு கருமேகங்கள் சூழ்ந்தன. கடும் புயல் மழை பெய்தது. காற்று மரங்களை கூட வேரோடு சாய்த்தது. முருகேசன் பயந்து வயலுக்கு ஓடினார். அவரது நெற்பயிர் பாதியாக சேதம் அடைந்திருந்தது. அவர் மண்ணில் உட்கார்ந்து அழுதார். என் உழைப்பு எல்லாமே போய்விட்டதே என்று வருந்தினார். அந்த நேரத்தில் மகன் கார்த்திக் அருகில் வந்து கூறினான், அப்பா, பயிர் விழுந்திருக்கும், ஆனால் நீங்கள் விழக்கூடாது என்றான். அந்த வார்த்தை முருகேசனுக்கு புதிய தைரியத்தை கொடுத்தது. அடுத்த நாள் முதல் அவர் மீண்டும் வேலையை தொடங்கினார். சேதமான பயிர்களை அகற்றினார். மீண்டும் விதை விதைத்தார். ஊர் மக்கள் பலர் அவரை கேலி செய்தனர். இவ்வளவு நஷ்டமான பிறகும் விவசாயமா என்று. ஆனால் முருகேசன் யாரையும் கவனிக்கவில்லை. விழுந்தவன் எழுந்தால்தான் வெற்றி என்று நினைத்தார். காலம் சென்றது. அந்த வருடம் இறுதியில் முருகேசனின் வயலில் நல்ல விளைச்சல் கிடைத்தது. முழு கிராமமும் ஆச்சரியப்பட்டது. அந்த கிராமத்தில் பலர் ரசாயன மருந்துகளை பயன்படுத்தினர். ஆனால் முருகேசன் மட்டும் இயற்கை முறையையே பயன்படுத்தினர். அதனால் அவரது அரிசிக்கு நல்ல விலை கிடைத்தது. நகரத்திலிருந்து பெரிய வியாபாரிகள் வந்தனர். உங்கள் அரிசி மிகவும் தரமானது என்று பாராட்டினர். முருகேசன் சம்பாதித்த பணத்தில் முதலில் தனது கடன்களை அடைத்தார். பிறகு என்ன செய்தார் தெரியுமா? ஊரில் தண்ணீர் இல்லாமல் தவித்த விவசாயிகளுக்காக ஒரு பெரிய மழைநீர் சேமிப்பு குளம் அமைத்தார். அந்த நாளிலிருந்து முழு கிராமமும் அவரை மரியாதையுடன் பார்த்தது. முருகேசனின் மகன் கார்த்திக் தந்தையின் உழைப்பை பார்த்து வளர்ந்தான். அவன் வேளாண்மை படிக்க விரும்பினான். ஒரு நாள் அவன் தந்தையிடம் கூறினான், அப்பா, நான் பெரிய அதிகாரி ஆக வேண்டும், விவசாயிகளுக்கு உதவ வேண்டும் என்றான். முருகேசனின் கண்களில் கண்ணீர் வந்தது. நான் வயலை காப்பாற்றினேன், நீ விவசாயிகளை காப்பாற்று என்று மகனை ஆசீர்வதித்தார். சில ஆண்டுகளில் அந்த கிராமம் முழுவதும் மாறியது. மழைநீர் சேமிப்பு, இயற்கை விவசாயம், சொட்டு நீர் பாசனம்,
என எல்லாம் பரவ ஆரம்பித்தது. அதற்கு காரணம் ஒரே ஒருவர்தான், அது முருகேசன். ஒரு காலத்தில் அவரை கேலி செய்தவர்கள் கூட இப்போது அவரிடம் ஆலோசனை கேட்க வந்தார்கள். ஒரு நாள் மாலை முருகேசன் தனது வயலின் நடுவில் நின்று அலை போல் ஆடிய நெற்பயிரை பார்த்து கொண்டிருந்தார். அவரது முகத்தில் அமைதியான சிரிப்பு. அப்பொழுது மீனாட்சி கேட்டாள், இப்பொழுது சந்தோஷமா என்று. முருகேசன் மெதுவாக கூறினார், நான் விதைத்தது விதை மட்டுமல்ல, நம்பிக்கையும் தான் என்று. அந்த மண்ணின் மண் வாசனையில் அவரது வாழ்க்கையின் வெற்றி மறைந்து கிடந்தது. உழைப்பை ஒருபோதும் கைவிடக்கூடாது. கஷ்டம் வந்தாலும் நம்பிக்கையை இழக்கக்கூடாது. மண்ணை நேசிப்பவன் ஒரு நாள் உயர்ந்தே தீருவான் என்பவற்றை இந்த கதை நமக்கு எடுத்துரைக்கிறது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். இப்படிப்பட்ட அழகான மனதை தொடும் கதைகளை தொடர்ந்து பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்த மறக்காதீர்கள். மீண்டும் ஒரு புதிய கதையுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.